ஹலோ வணக்கம். இப்போ நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நாங்கள் அவங்கள பிரேசில் நட்ஸ்ன்னு கிடைக்குது, அதை யூஸ் பண்ண சொல்லி நிறைய பேருக்கு சொல்கிறோம். அந்த பிரேசில் நட்ஸ் சில இந்த நட்ஸ் எல்லாம் விற்கிற கடையிலையும் கிடைக்கும். அது ஆக்சுவலி வெளிநாட்டில் தான் அது பயிராகுது, ரைட்டா? அது பார்க்கறதுக்கு இந்த பலாக்கொட்டை மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்டாக்க வெறுமனே சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா இந்த அக்ரூட் நட்ஸ் இருக்கு இல்லையா, வால்நட்ஸ், அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும், ரைட்டா? அது நிறைய செலீனியம் இருக்கு. அந்த செலீனியம் இருக்கிறதுனால தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதை சாப்பிடலாம். அதே நேரத்தில் அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால அதுவும் மெயினாக இந்த செலீனியம் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவம் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டேப்லெட்ஸே செலீனியம் இருக்கிற மாதிரி நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இந்த நட்ஸ் சாப்பிடலாம், ரைட்டா? ஸோ ஆண் விந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பெண்ணுடைய கருமுட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆன்லைன்லேயும் கிடைக்குது. எவ்ரிடே ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒன்று தான் சாப்பிடணும், ரைட்டா? அதில் டெஃபினட்டாக அந்த செலீனியம் அடிக்யூட்டாக இருக்கும். ஓவராக சாப்பிட்டா அதனுடைய செலீனியம் டாக்ஸிசிட்டி வந்துடும், விஷத்தன்மை இருக்கும். அதனால டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. இன்கேஸ் அது கிடைக்கல, பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படியா தோணுச்சுனாக்கா ஆர்டினரி கிரவுண்ட் நட்ஸ் வேர்க்கடலையே சாப்பிடலாம், ரைட்டுங்களா? ஸோ வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்கு ஈக்குவலாக நம்ம நாட்டிலையும் இருக்குது. அதனால வேர்க்கடலையே நீங்கள் சாப்பிடலாம். ஓகேவா?